வணக்கம் நேயர்களே, வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு தமிமுன் அன்சாரி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். நேயர்களே, உங்கள் சார்பாக திரு தமிமுன் அன்சாரி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. எனக்கு மகிழ்ச்சி. அதிமுக கூட்டணியில் நீங்கள் இருந்தாலும் கூட ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தேர்வில் முரண்பட்டு நிற்கிறீங்க. அதாவது அந்த சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அதற்கு எதிராக செயல்படுவது அல்லது அவங்களோட ஒத்துப்போகாத இந்த விஷயம் இது நியாயம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஒரு விஷயத்தை முதலில் நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு என்று கொள்கை கோட்பாடுகள் உண்டு. ஒரு நெறிமுறை சார்ந்த அரசியலை முன்னெடுத்து அதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் அரசியல் களத்துக்கு வந்திருக்கின்றோம். ஜனநாயகம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, அடித்தட்டு மக்களுடைய உரிமைகளுடைய பிரதிபலிப்பு இவற்றையெல்லாம் எங்களுடைய கொள்கைகளாக வைத்திருக்கின்றோம். இந்த கொள்கைகளுக்கு பங்கம் ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய தனித்தன்மையை நாங்கள் நிலைநாட்டுகின்றோம். ஏறத்தாழ ஓராண்டு காலம் நிறைவடைந்த நிலையில் நாங்கள் தொடர்ந்து அதிமுகவுடைய கூட்டணியிலே பயணித்து அவர்களுடைய நல்ல விஷயங்கள் பலவற்றை நாங்கள் பாராட்டியிருக்கின்றோம். இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் எதிர்பாராத விதமாக அதிமுக 3 அணியாக பிளவுபட்டு 3 அணியுமே பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளரை ஆதரிக்கிறார் என்பது ஒரு துரதிர்ஷ்டம். இது எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு. இது உங்களுக்கு அதிர்ச்சியான விஷயமா? அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை சப்போர்ட் பண்ணுறதுங்கிற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியானதா? 3 அணிகளும் சேர்ந்து அவர்களை ஆதரிப்பதுதான் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. குறைந்தபட்சம் அண்ணன் தினகரன் அவர்களுடைய தரப்பினர் இந்த விஷயத்தில் மௌனம் காப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அது நடக்கவில்லை. ஒரு விஷயம், அதாவது ஒரு கட்சியோட கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்பது வேறு, அந்த கட்சியுடைய சின்னத்தில் போட்டியிடுவது என்பது வேறு. அந்த சின்னத்திலே போட்டியிடும் பொழுது அவர்களோட கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டதாகத்தானே அர்த்தம். அரசியலில் ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படுகின்ற பொழுது ஒரு எந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த நெருக்கடியை சமாளிக்க முடியும் என்று பார்க்கின்றோம். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் இரட்டை இலையத்தில் தான் போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்பட்டது. அதனால் போட்டியிட்டோமே தவிர அதிமுகவுடைய கொள்கை கோட்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தம் அல்ல. அதிமுகவுடைய கொள்கை கோட்பாடுகள் என்பது வேறு, எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகள் என்பது வேறு. அதனால் தான் அவர்கள் அதிமுகவை ஆதரிக்கின்ற பொழுது துணிச்சலாக எந்த விதமான பின்விளைவுகளை பற்றியும் கவலைப்படாமல் கோட்பாட்டு அரசியலின் அடிப்படையில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளருக்கு அதிமுகவை ஆதரித்தாலும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். தேசிய அளவிலே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முன்னிறுத்தக்கூடிய வேட்பாளருக்குத்தான் ஆதரவளிப்போம் என்று துணிச்சலாக அறிவித்துவிட்டு அந்த நிலையை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சில வேளை அந்த அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கூட்டணியில் ஒரு கட்சியாக இருந்திருந்தால் நீங்கள் அந்த கூட்டணியில் இருந்திருக்க மாட்டீங்க, அப்படியா? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத பார்வையை கொள்கையை மாற்றாத வரை அந்த கட்சி இருக்கக்கூடிய அணியிலோ அவர்களுடைய நிழலிலோ நாங்கள் இருக்க மாட்டோம். நீங்கள் இதுவரைக்கும் ஆதரித்த அணி அது எடப்பாடி அணி, இவர்களுடைய போக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து இருந்தது அப்படிங்கிற விஷயம் இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியலையா? இல்லை, அவர்கள் சார்ந்து இருக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்கள். இல்லை, பாரதிய ஜனதா கட்சி இப்போது மத்திய அரசில் ஆளுமை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மத்திய அரசுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை நசுக்க நினைக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ அதிமுகவுடைய 3 அணிகளும் அவர்களுடைய நச்சு விளையாட்டுக்கு இன்று பலியாகி இருக்கிறார்கள். இவங்க 3 பேருமே நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு போயிட்டு பாரதிய ஜனதா கட்சியை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சி மேலே குறை சொல்கிறதுல எந்த வகையில் நியாயம்? இவர்கள் இப்படி செய்வது, அதிமுகவுடைய 3 அணிகளும் இவ்வாறு நடந்து கொள்வது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கும் நிலைப்பாடுகளுக்கும் எதிரானது என்பதை நான் உறுதியாக இந்த அவையில் நான் பதிவு செய்கின்றேன். பல அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை விரும்பவில்லை என்பதையும் நான் அறிகிறேன். ஜெயலலிதா அவர்கள் மட்டும் உயிரோடு இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருந்தாங்க. பல்வேறு விஷயங்களில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கோட்பாடுகளுக்கு அம்மா அவர்கள் எதிராக இருந்தார்கள். நீட் தேர்வு சில விஷயங்களில் கருத்து முரண்பாடு இருந்தது. ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு சார்பு நிலையில் தான் இருந்தாங்க. அது முந்தைய நிலை. ஆனால் பாராளுமன்ற தேர்தலிலே மோடியா லேடியா என்று அவர்கள் எழுப்பிய கேள்வி இந்திய அளவில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கடைசியாக ஒரு 7-8 ஆண்டுகளாக மதவாத விஷயம், சாதியவாத விஷயங்களிலே மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து சிறுபான்மை மக்களோ, பின்தங்கிய மக்களோ, ஒடுக்கப்பட்ட மக்களோ எந்த வகையில் பாதிப்படைந்து விடக்கூடாது, அவர்களுடைய முகசுலிப்புக்கோ கோபத்துக்கோ ஆளாகிவிடக்கூடாது என்பதிலே அவர்கள் தெளிவாக உறுதியாக இருந்தார்கள். கடந்த 7-8 ஆண்டுகளில் கடைசியாக அவருடைய செயல்பாடுகளை பார்த்தவர்களுக்கு நன்கு விளங்கும். இது
ஒரு வெளிப்படையாகவே தெரிந்துவிட்டது. அதிமுகவின் 3 அணிகளும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்திருக்கிறாங்க. 3 பேருமே ஏதோ ஒரு விஷயத்தால் கட்டுண்டு இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாகவே தெரியுது. இந்த நிலைமையில் இனிமேல் நீங்கள் வந்து எதிர்ப்பு அரசியல் பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாறாக அதிமுக அரசு நல்ல விஷயங்களை செய்தால் அதை ஏற்றுக்கொள்வோம், தவறான விஷயங்களை செய்தால் அதை கண்டிப்பாக எதிர்ப்போம். உதாரணத்திற்கு மாட்டுக்கறி விவகாரத்தில், மாடு விற்பனை விவகாரத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் தவறானவை. இதை சட்டமன்றத்தில் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கூறினோம். மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இதற்கு ஒத்து வரவில்லை. உடனடியாக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம். எதிர்க்கட்சியோடு சேர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அல்ல. ஏனென்று சொன்னால் உணர்வுபூர்வமான விஷயங்களிலே, மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தக்கூடிய விஷயங்களிலே சமரசம் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அது மட்டுமல்ல, மே 17 இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் மற்றும் அவரோடு சேர்ந்த 4 தோழர்கள், அதே போன்று மீத்தேன் திட்ட எடுப்புக்கு எதிராக போராடிய பேராசிரியர் ஜெயராமன் ஆகியோர் மீது இந்த அரசு குண்டர் சட்டத்தை பாய்ச்சிருக்கிறது. இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரிடம் நானும் தனியரசும் நேரில் சென்று வாதிட்டோம். சட்டசபை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே வாதிட்டோம். அது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்திலும் நேற்றைய தினம் இந்த அரசு அதை வாபஸ் பெற வேண்டும் என்று சொன்னோம். இன்று கூட பேரறிவாளன் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக சர்ச்சையாக தமிழ்நாட்டில் வெடித்து கொண்டிருக்கிறது. நேற்று சட்டமன்றத்தில் நான் பேசினேன். இன்று நானும் அண்ணன் தனியரசு அவர்களும் அண்ணன் கருணாஸ் அவர்களும் இது விஷயமாக சட்டசபையிலேயே ஆளுங்கட்சியினர் எதிர்க்கட்சியினர் எல்லோரும் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுதே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேரறிவாளனுக்கு பொருள் வழங்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் சபாநாயகரிடம் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கின்றோம், நீங்களும் உங்கள் கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னோம். அதே போன்று காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் அண்ணன் K.R. ராமசாமி அவர்கள் சந்தித்து கொடுத்தோம். உங்கள் அரசியலுக்கு அதாவது பேரறிவாளனை ஊறுகாயாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற ஒரு பதிவும் இப்போ எல்லா சமூக வலைத்தளங்களில் வர ஆரம்பிச்சிருச்சு. சமூக இணையதளங்களில் என்ன எழுதுகிறார் என்பது வேறு விஷயம். இதை நேற்று முன்தினமோ இத்தகைய நிலைப்பாட்டை நான் எடுத்தால் சமூக இணையதளங்களில் நண்பர்கள் சகோதரர் செய்யக்கூடிய விமர்சனங்கள் நியாயமாக இருக்கும். ஆனால் சட்டமன்றம் தொடங்கியதிலிருந்து ஏறத்தாழ ஓராண்டு காலமாக இந்த விஷயத்தை நான் சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனவே சமூக இணையதளங்களில் நண்பர்கள் சகோதரர் செய்யக்கூடிய விமர்சனம் என்பது என்னை சாராது என்பதை நான் பணிவோடு குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது மீண்டும் அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து இந்த நாட்டோட ஜனாதிபதியாக வாய்ப்பு மீண்டும் கிடைத்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஆதரிக்கிறது தானே நியாயமான விஷயமா இருக்கும். ஒரு சிறுபான்மை இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற நீங்கள் இது போன்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை கைதூக்கி விடுவது அல்லது அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது தானே நியாயமான விஷயமாக இருக்கும் என்கிற ஒரு கருத்தை எப்படி பார்க்க? உங்கள் கேள்வியை வரவேற்கிறேன். அந்த அடிப்படையில் தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த முன்னாள் துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் அவருடைய அருமை மகள் பீகாரைச் சேர்ந்த மீராகுமாரி அவர்களை எதிர்க்கட்சியில் அது வந்து நேற்று தான் அவங்கள வந்து வேட்பாளராக அறிவித்தாங்க. நீங்கள் அதற்கு முன்னதாகவே இவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு. நான் தெளிவாக ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தலித்து மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இத்தகைய முடிவை எடுத்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்வேன். அப்படி என்று சொன்னால் அவர்கள் தங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய ராம்விலாஸ் பாஸ்வானை முன்னிறுத்திருக்க வேண்டும். அல்லது இந்திய குடியரசுக் கட்சி இப்போது அவருடைய தேசிய அளவிலான கூட்டணியில் இருக்கிறது, அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களை முன்னிறுத்திருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் நான் நிர்ணயிக்க முடியாது. அதே சமயத்தில் எத்தகைய அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது என்பதை தோலுரிக்க வேண்டிய கடமை எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது. தலித்துகளை நீங்கள் வந்து அடிப்பீங்க, மிதிப்பீங்க, அவங்க தோலை உரிப்பீங்க, உயிரோடு தீ வச்சு எரிப்பீங்க, இன்னொரு பக்கம் அவங்களுடைய காவலர்களாக நீங்கள் சித்தரிப்பீங்க, உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப பேசக்கூடிய ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தலித்தை வந்து முன்னிறுத்துவீங்க. ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் வந்து அதிமுக தரப்பில் உள்ளவங்கள்ட்ட இது குறித்து பேசுனீங்களா? அதாவது ஜனாதிபதி தேர்தல் உள்ள இந்த வேட்பாளரை ஆதரிக்கக்கூடாது, ஆதரிக்கும் முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கூட்டணி கட்சியாக நீங்கள் உங்களுடைய கருத்தை வலியுறுத்தினீங்களா? அதற்கான வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கான வாய்ப்புகளை அவர்கள் தரவில்லை. என்று சொன்னால் இஃப்தார் நிகழ்ச்சியை முதலமைச்சர் அவர்கள் நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சியில் என்னை போன்ற சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த பல தலைவர்களை அழைத்திருந்தார்கள். என்னிடமும் அதை பற்றி சொன்னார்கள். அவர்களை அழைக்க வேண்டும் என்று நானும் சொல்லியிருந்தேன். முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று நல்லெண்ணத்தோடு அவர்களும் அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அதுவரை அதிமுகவுடைய ஒரு தரப்பு, அதாவது எடப்பாடியார் தரப்பு என்ன முடிவெடுப்பது என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்று 2 மணி நேரத்துக்குள் திடீரென்று ஒரு அறிவிப்பு வருகிறது. தோழமை கட்சியான எங்களிடம் இது குறித்து அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இந்த விஷயத்தில் எங்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்கிறது. இன்றைய தினம் இல்லை, உங்களை தோழமை கட்சியாக பார்க்கல, அவங்க கட்சியாகவே பார்த்துட்டாங்க. இல்லை அவங்க அப்படி நினைக்கலாம். அந்த சின்னத்தில் போட்டிட்டதுனால அப்படி சொல்ல முடியாதுன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் எங்களோட கலந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக இப்போது அவர்கள் எடுத்த முடிவு
ஒரு தற்காலிக முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். தொடர்ந்து அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு பயணிப்பார்களேயானால் அது அவருடைய அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். நாங்கள் நிச்சயமாக எதிர்த்து நிற்போம் அப்படிப்பட்ட முடிவுக்கு வரலையானால். இல்லை, அவங்களோட கணிப்பு அப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு சுமூக உறவு இல்லை என்றால் தான் அவங்க பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். சரி, இப்போ அண்மையில் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாக ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தீங்க. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு கருத்தை சொன்னதுக்கு பிறகு இப்தார் நோம்பில் கலந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கூட ஆகலை, இவங்க வந்து இது போன்ற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்தார் நோம்பில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கொள்கையை விட்டு கொடுக்கணுமா என்ன? கொள்கையை விட்டு கொடுங்கன்னு நாங்கள் சொல்லலை. எங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, அந்த முடிவை சாயந்தரம் 5 மணி கூட நீங்கள் அறிவிச்சிருக்கலாம்ல. இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய அந்த 7 மணி வரை நீங்கள் வந்து மதச்சார்பின்மை சமூக நீதியை பற்றி அந்த இஃப்தார் நிகழ்ச்சிகளே பேசுகிறீங்க. மதச்சார்பின்மைக்கு சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு முடிவுக்கு 2 மணி நேரத்துக்குள் நீங்கள் ஆதரவு கொடுக்கல என்று சொன்னால் அது முரண்பாடாக இருக்கிறது. ஒரு 2 நாள் கழித்து அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருந்தா கூட எங்களுக்கு சரி, அவங்களுடைய கட்சி அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை உண்டு, கோட்பாடு உண்டு, அவர்களுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கட்சியுடைய தலைவர்கள் முடிவு செய்கிறான்னு சொல்லிவிடுவோம். ஆனால் சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை செய்துவிட்டு அந்த நிகழ்விலே சிறுபான்மை மக்களை பற்றி நல்ல விதமாக பேசிவிட்டு 2 மணி நேரம் நாங்கள் யாரும் வீடு போய் சேரவில்லை, அதற்குள் ஒரு முடிவை நீங்கள் இப்படி அறிவித்தது, அந்த மக்களுடைய மனநிலைக்கு எதிரான ஒரு முடிவு அறிவித்தது ஒரு பண்பற்ற ஒரு செயலாகவே நாங்கள் பார்க்கின்றோம். சரி, அதாவது வெளிப்படையாக சொல்லுங்கள் சார், நீங்கள் அதிமுக இப்படி ஒரு மனநிலையில் தான் இருக்குது, இப்படி ஒரு முடிவை தான் எடுக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஓபிஎஸ் அண்ணனுடைய அதிமுக பிரிவு என்பது ஏறத்தாழ பாரதிய ஜனதா கட்சியோடு சார்பாக இருப்பது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும். ஆனால் எடப்பாடி அவர்களுடைய அணி என்பது இப்போ இலைமறைக்காயாகத்தான் இருந்தார்கள். இவ்வளவு துரிதமாக ஒரு முடிவு எடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் டிடிவி அண்ணன் தரப்பில் அவர்களும் இப்போது அறிவித்திருப்பது மேலும் இலைமறை காயெல்லாம் இல்லை சார், இலைமறை பலாக்காயாக இருந்தாங்க. இல்லை, அதை நான் இப்போது உணர்றேன். அப்படியே இருந்திருக்கிறாங்க, பல பேர் சொல்வது சரிதான் என்ற விஷயத்தில் இப்போது நான் உணர்றேன். யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் நீங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்த அந்த புதிய மூவர் அணி திடீர்னு வந்து திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறீங்க. இது நீங்கள் அது பேரறிவாளன் விஷயத்துக்காக போய் சந்தித்ததாக சொன்னாலும் கூட இது வந்து திரு எடப்பாடி அவர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அப்படி பார்க்க வேண்டாம். ஏனென்று சொன்னால், நான் ஒரு விஷயத்தை நான் மிகவும் மதிக்கக்கூடிய நியூஸ் 18 நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வருவது என்னவென்று சொன்னால், ஆயுள் தண்டனை சிறைவாசிகளுடைய விடுதலை குறித்து உணர்வுபூர்வமாக நாங்கள் இயங்கி வருகிறோம். பேரறிவாளன், ராபர்ட் ஃபயாஸ், அது மட்டுமல்லாமல் சிறையில் இருக்கக்கூடிய பல்வேறு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த கைதிகள், பல்வேறு சமுதாயங்களைச் சேர்ந்த கைதிகள் என்று எல்லோருடைய விவகாரத்திலும் உணர்வுபூர்வமாக அரசியல் சமரசம் என்று இயங்கி வருகிறோம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது நேரில் அவரிடம் வலியுறுத்தியிருக்கின்றேன். கடைசியான அவரை சந்தித்த போது கூட சட்டமன்ற லாபியில் இது குறித்து நான் வலியுறுத்தினேன். அவர்கள் சொன்னார்கள், இது குறித்து நான் அறிவுரை கமிட்டிக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆக இது உணர்வுபூர்வமான கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். தொடர்ந்து நாங்கள் சட்டமன்றத்திலும் பேசி வருகிறோம், களத்திலும் இயங்கி வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நான் சட்டமன்றத்தில் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னேன். இந்த விஷயத்தில் ஆளுங்கட்சியினரும் எதிர்க்கட்சிகளும் உங்களுடைய மனசாட்சியை மூடி வைக்காதீர்கள். அரசியல் கருத்து வேறுபாடு ஸ்டாலின் வந்து எதிர்மறையான கருத்துல எல்லாம் அவர் இல்லையே, நீங்க பார்த்து வலியுறுத்துவதற்கான அவசியம் இல்லை. என்னன்னா ஒரு விஷயம், 2 பேருமே வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி 2மே வந்து ஒத்த கருத்துடைய விஷயத்துல தான் இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவரை மட்டுமே நாங்கள் சென்று சந்தித்திருந்தால் அது தவறானதாக இருக்கும். காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் கே ராமசாமி அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த அபூபக்கர் அவர்களிடம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். எதிர்க்கட்சியிடமும் நாங்கள் ஆதரவை திரட்டுகிறோம். அதே போன்று இன்றைய தினம் இது குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் நானும் அண்ணன் கருணாஸ் அவர்களும் அண்ணன் தனியரசு அவர்களும் விரிவாக பேசினோம். மற்ற அமைச்சரிடமும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் நாங்கள் பேசி வருகின்றோம். திருப்பியும் திரு செங்கோட்டையனை சந்திச்சு பேசியிருக்கீங்க? ஆமா, அவர் தானே அமைச்சராக இருக்காரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் வந்த உடனே அந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்துறோம்னு சொன்னார். ஆக கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் இதற்கான நாங்கள் கருத்துருவாக்கத்தை செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நாங்கள் வந்து மனு கொடுத்தோம். இது ரகசியமான சந்திப்பல்ல, பகிரங்கமாக அதிமுக உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் முன்பாக நடைபெற்ற சம்பவங்கள் அவர்களுக்கும் தெரியும். எந்த கோரிக்கைக்காக நாங்கள் சந்திக்கிறோம் என்று கேட்டார்கள். என்ன திரும்பி போய் சந்திங்கன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இந்த கோரிக்கைக்காக போய் சந்திச்சிருக்கிறோம், கோரிக்கை கொடுத்தோம். நல்ல விஷயம். நாங்கள் அவங்களாம் தவறாக நினைக்கலாம். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல். இது இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். திடீர்னு இப்போ மூவரும் சேர்ந்து ஒரு அணியாக இப்போது மட்டும் செய்யலையே, ஜல்லிக்கட்டுக்காக தமிழ்நாட்டில் மதுரை மண்ணில் நானும் அண்ணன் தனியரசு அவர்களும் அண்ணன் கருணாஸ் அவர்களும் எங்களுடைய 3 கட்சிகளின் சார்பில் பெரும் போராட்டத்தை ஒருங்கிணைந்து நாங்கள் நடத்தினோம். அப்போதே எங்களுடைய தோழமை தொடங்கிவிட்டது.
ஸோ உங்கள் கூட்டணி வந்து ரொம்ப நாளாக இருக்குன்னு சொல்கிறீங்க, மூவரணி. சேர சோழ பாண்டியர் என்று சொல்லி அதிமுகவினரும் திமுகவினருமே எங்களை நட்போடு கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது உங்கள் மீது இப்போ அண்மையில் சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, 10 கோடி ரூபாய் நீங்கள் வந்து பணம் பெற்றதாக சொல்லப்படுற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து மக்கள் மனசை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து திடீரென ஒரு போர்க்கொடி உயர்த்துறது, திடீரென அதாவது பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்குவது, இது போன்ற முயற்சியில் நீங்கள் 3 பேருமே இறங்கியிருக்கீங்க. குறிப்பாக திரு தமிமுன் அன்சாரி இந்த மாதிரி இறங்கியிருக்காரு. மக்களை திசை திருப்புவதற்காக தமிமுன் அன்சாரி இது போன்ற பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படிப்பட்ட கேள்விகளை யூகமாக எடுப்பது உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்களுடைய உரிமை, கடமை. இந்த விஷயத்தை நான் சொல்வதை நீங்கள் எடிட் செய்யாமல் தயவு செய்து கண்டிப்பாக 100%. என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட அந்த கேள்வியை நான் மிகுந்த தாழ்மையோடு நிராகரிக்கிறேன். முதலில் ஏனென்று சொன்னால், இந்த 10 கோடி ரூபாய் குற்றச்சாட்டை சரவணன் எம்எல்ஏ அவர்கள் 12ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு தான் தொலைக்காட்சியிலே சொல்கிறார், ஒளிபரப்பப்படுகிறது. ஆனால் 12ஆம் தேதி மதியமே நான் மாடு விஷயமாக தனிநபர் தீர்மானத்தை சபாநாயகர் கையிலே கொடுக்கிறேன். நான் 12ஆம் தேதி மதியம் கொடுக்கிறேன். 12ஆம் தேதி நான் கொடுத்த 6-7 மணி நேரத்துக்கு பிறகு தான் தொலைக்காட்சியில் சரவணன் எம்எல்ஏயோட குற்றச்சாட்டு ஒளிபரப்பாகிறது. ஆக நான் திசை திருப்பதற்காக இந்த வேலையும் செய்யவில்லை. 12ஆம் தேதி முன்கூட்டியே கொடுத்த தனிநபர் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நான் வெளிநடப்பு செய்கிறேன். எனக்கு ஆதரவாக மற்றவர்களும் வெளிநடப்பு செய்கிறார்கள். ஆக இந்த குற்றச்சாட்டு என்பதை, உங்களுடைய கேள்வி என்பதை தவறானது ஒன்று. இன்னொன்று, இந்த மாற்றரசியல் சம்பந்தமாக இந்த பிரச்சனை தோன்றியது முதல் நானும் அண்ணன் தனியரசு அவர்களும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு களங்களிலே எதிராகவே நாங்கள் பேசி வருகிறோம். மத்திய அரசுக்கு எதிராகவே பேசி வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக சட்டசபையில் முன்னெடுத்தோம். அதே போன்று இன்றைய தினம் பேரறிவாளன் விஷயமாக நாங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவரிடம் மனு கொடுத்திருக்கின்றோம். இது எப்போது நாங்கள் திடீர்னு செய்கிறோமா? ஒரு வருஷமாக தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷமாக நாங்கள் களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு போராட்டங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான அவர்களோடு கடந்த ஒரு வருடமாக இது குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக இது செய்து கொண்டிருக்கிறோம். தெரியாமலே இடையில் இந்த சரவணன் எம்எல்ஏ வந்து இந்த 10 கோடி ரூபாங்கிற ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை வச்சதுனால இப்படிப்பட்ட யூகங்கள் வந்துருச்சு. இன்னொன்று, இந்த இல்லை, இப்போ அவர் இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்ததா நீங்கள் சொல்கிறீங்களா, அல்லது அவர் சொன்ன மாதிரி வேற யாரோ ஒருத்தர் இருந்தது அவர் தான், ஆனால் பேசுனது வேற ஆள் அப்படின்னு சொல்லி இது எப்படி சார் நம்ப முடியுது? அதாவது அந்த உருவம் என்னுடையது, குரல் என்னுடையது இல்லைன்னு சொல்லி சரவணன் எம்எல்ஏ சொல்கிறது வந்து நம்பும்படியாக இல்லை. அவர் தான்றதில் நீங்கள் ஒத்துக்கிறீங்க? நான் அந்த வீடியோ நான் இன்னும் பார்க்கலை. நம்முடைய கட்சி தலைவர்கள் அதை பார்த்து விட்டு கொடுத்து இப்படிப்பட்ட செய்தி வந்திருக்கிறது, நம்முடைய மறுப்பை நீங்கள் வெளியிட வேண்டும், எப்படி வெளியிட வேண்டும் என்பதெல்லாம் அறிவுரை சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தெளிவாக உறுதியாக நானும் என்னுடைய கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் களத்திலும் சமூக இணையதளங்களிலும் ஊடகங்களின் வழியாக அதை மறுத்தோம், நிராகரித்தோம். அந்த குற்றச்சாட்டு குப்பை தொட்டிக்கு போய்விட்டது. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கும் சரவணனுக்குமான ஏதாவது முன்பகை இருந்ததா சார்? பெரிய அளவில் பகையும் இல்லை, பெரிய அளவில் வந்து நெருக்கமும் இல்லை. சட்டசபையில் பார்க்கும்போது மரியாதை தான் விஷ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். வேற எந்த தொடர்பும் இருந்ததில்லை. இதில் வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். பொதுவாகவே அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அந்த இடத்துல அங்கே பணம் வாங்கிட்டாங்க, இங்கே பணம் வாங்கிட்டாங்க, பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் பல பேர் யார் இப்படி வந்து வாங்கியிருக்கலாம் நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு ஃப்ளோவில் அவர் தோழமை கட்சிங்கும் பொழுது என்னையும் சேர்த்து இழுத்து விட்டுருக்கார். இன்னொன்று ஒரு விஷயத்தை நான் தெளிவாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டில் எங்கள் மீது வருவதே நாங்கள் கேவலமாக இடிவாக நினைக்கிறோம். ஏன்னு சொன்னோம்னா, கண்ணியத்துக்குரிய காகித மில்லர், கர்ம வீரர் காமராஜர், ஐயா கக்கன், வாடும் காலத்தில் ஐயா நல்லக்கண்ணு, பட நெடுமாறன், இவர்களையெல்லாம் நாங்கள் வந்து உயர்த்தி பாராட்டிகளை தொடரில் பேசி வருகிறோம். நாகரிகமான கண்ணியமான அரசியலை நடத்த வேண்டும் என்பதற்காக களத்துக்கு வந்தோம். இது போன்ற அழுக்கின் நிழலில் கூட நாங்கள் நிற்க மாட்டோம். சசிகலா அவர்களுக்கு, அந்த சசிகலா அணிக்கு நிபந்தனையற்ற முறையில் ஆதரவு கொடுத்தீங்களா? அதிமுக அன்று 2ஆக இருந்தது, இப்போது 3ஆக இருக்கிறது. ஆனால் இந்த பிளவில் நாங்கள் குளிர்காய விரும்பவில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். நான் கூவத்திற்கு போகவில்லை, உங்களுக்கே தெரியும். கூவத்திற்கு போகவில்லை. அதை போகாமல் நான் தொகுதியிலும் தலைமை அலுவலகத்திலும் சட்டமன்ற விடுதியிலும் இருந்து கொண்டு என்னுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தேன். எல்லோரும் ஊரறிந்த உண்மை இது. அதை பலரும் பாராட்டினார்கள். அதனால தான் என்னால் தைரியமாக இப்போது அந்த 10 கோடி குற்றச்சாட்டெல்லாம் தூக்கி எறிந்து வீசி நிராகரித்து துணிச்சலோடு பேச முடிகிறது. அந்த சமயத்தில் கூவத்தூரில் இருந்து கொண்டு, கூவத்தூர் போயிட்டு தான் வாங்கணும்னு இல்லை பேசுகிறவங்களும் இருக்காங்க. பேசுகிறவங்க 1000 பேசிக்கிட்டு இருப்பாங்க சார், அது வேறு விஷயம். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வெற்றி பெற்ற பிறகு நானும் என்னுடைய கட்சி தொடர்களும் தலைமைச் செயலகத்தில் அவர்களை சென்று சந்தித்து வாழ்த்துக்களை கூறிவிட்டு சிறைவாசிகளுடைய விடுதலை சம்பந்தமாக, பூரண மதுவிலக்கு சம்பந்தமாக அவர்களிடம் பேசினோம். அப்படி பேசுகின்ற பொழுது ஒன்றை சொன்னோம், தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு ஒரு வாரியம் வேண்டும் என்பதை நாங்கள் பேசியிருந்தோம். இப்பொழுது நீங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள்.
எங்களுக்கு ஒரு வாரிய பதவிகளை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னோம். அவர்கள் பரிசீலிப்பதாக சொன்னார்கள். இப்படி நானும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் பேசிய பொழுது என் கட்சித் தலைவர்களும் இருக்கிறார்கள். அருகிலே அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, இத்தனை பேர் இருக்கிறார்கள். இந்த வாக்குறுதியை எங்களுடைய அலுவலகத்துக்கு சசிகலா அம்மாவின் சார்பிலே வந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்களிடம் நாங்கள் நினைவூட்டினோம். நிபந்தனையிட்டு கையெழுத்து போடுகிறோம். தொகுதிக்கு 7 கோரிக்கைகளை தருகிறோம். தெளிவாக என்னை சொல்ல விடுங்க ப்ளீஸ். அந்த சமயத்தில் சசிகலா அம்மா அவர்களின் சார்பிலே ஆதரவு கடிதம் கேட்டு எங்களுடைய அலுவலகத்துக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் ஒரு கட்சியை சேர்ந்தவரும் வருகிறார்கள். அப்போது அவர்கள் என்ன சொன்னார்னு சொன்னால், உங்களுடைய கோரிக்கையை கொடுங்கும் போது தொகுதிக்காக 7 கோரிக்கைகளை கொடுத்தேன். பொது கோரிக்கைகள் 2. ஒன்று, பூரண மதுவிலக்கை நீங்கள் படிப்படியாக அமல்படுத்த வேண்டும். அடுத்து 14 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, மூன்றாவதாக சொன்னோம், அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தபோது அம்மா அவர்களிடம் நாங்கள் கேட்ட அந்த வாரியம் நீங்கள் இந்த நேரத்தில் நினைவூட்டுகிறோம், எதிர்காலத்திலே நீங்கள் அந்த வாரிய பதவிகளை பரிசீலிக்க வேண்டும் என்று சொன்னோம். நிச்சயமாக இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, உங்களுடைய கோரிக்கை எல்லாவற்றையும் நாம் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்தணும் என்று சொன்னார்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது? நாங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்றோம். வாரியங்கள் வருகின்ற போது அந்த வாரியங்கள் மூலமாக நேர்மையான முறையில் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஒரு அரசியல் கட்சி வாரியங்களை எல்லாம் பெறுகின்ற போது அது மேலும் வலிமை பெறும், மேலும் மக்களிடம் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெறும். இது எப்படி பேரன்னு சொல்ல முடியும்? அது அந்த நேரத்தில் இந்த கோரிக்கை எழுப்பியிருந்தால் அது பேரம். இது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருந்தபோது எழுப்பியது நினைவுபடுத்தியது இப்ப தவறாகப்படுகிறது. தவறாகப்படவில்லை, எங்களை பொறுத்தவரை சரியாகவே படுகிறது. எங்கள் மக்கள் தவறாக பார்க்கல, ஆதரிக்கிறாங்க. இன்னும் கேட்டு பெறுங்க, ஏன் வாரியத்தை விடாம இருக்கீங்கன்னு சொல்லி பல்வேறு ஜமாத்துகளை போட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க தெரியுமா? சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும், அதாவது ஏறக்குறைய எல்லா உறுப்பினர்களுமே வந்து அவர்களாக முடிவெடுத்து போயிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் தமிமுன் அன்சாரி வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அதன் பிறகு நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சிங்க. இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நாங்களாம் கூட ஆச்சரியப்பட்டோம். ஆனால் ஒரு பேருக்கு அந்த வாக்கெடுப்பு நடத்தி அது முழுமைப்படுத்தாமல் கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டீங்க. இதில் ஏன் இந்த முரண்பட்ட விஷயம்? ஒரு நியாயமான கேள்வி. நான் எடுத்த அந்த முயற்சியை பலரும் வரவேற்றார்கள், பாராட்டினார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னோம்னா, நல்ல நோக்கத்தோடு பொதுமக்களிடம் கருத்தாய்வு வாக்கெடுப்பு நடத்தவில்லை. நன்றாக புரிஞ்சுக்கணும். கருத்தாய்வு, வாக்கெடுப்பு என்பது வேறு, கருத்தாய்வு என்பது வேறு. தொகுதி மக்களுடைய மனநிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த கருத்தாய்வை நடத்தினோம். ஒரு 2 மணி நேரம் இருக்குது சார். கருத்தாய்வில் பொதுமக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, கருத்து படிவத்தை நிரப்பி அந்த போட்டியில் போட்டு கொண்டு இருக்கும் பொழுது அதிமுக இரு தரப்பு அங்கே வந்துருச்சு. வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கைகலப்புற மாதிரி ஆகி போயிடுச்சு. இதை நாங்கள் சற்று எதிர்பார்க்கல. எஸ்பி ஆஃபீஸில் ஃபோன் பண்ணிட்டாங்க, சார் நீங்கள் எடுத்தது கருத்தாய்வு, கருத்து மக்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்க, ஆனால் அதிமுக 2 தரப்பு அங்கே வந்து சண்டை போடுறாங்க, இனி ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அது நீங்கள் தான் பொறுப்பு என்று சொன்னவுடன் எங்கள் கட்சி தலைவர்கள் உடனடியாக கூடி ஆலோசனை செய்கிறோம். நம்ம கருத்தாய்வுன்னு நல்ல எண்ணத்தை எடுக்க போய் அதிமுக 2 தரப்பும் நமக்கு முன்னாடி கைகலப்பாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெரும் படி நம்ம மேலே வந்துன்னு சொல்லிட்டுன்னு அந்த கருத்தாய்வு அப்படியே 2 மணி நேரத்தில் நிறுத்துகிற உடனே எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, முழுமை பெறாத ஒரு கருத்தாய்வை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை முற்றிலுமாக நிராகரிங்கள் என்று சொன்ன பிறகு அதை நாங்கள் அப்படியே நிராகரித்து விட்டோம். அந்த முடிவை பாதியில் நிறுத்திவிட்டோம். நாங்கள் எடுத்த நல்ல முயற்சி அதிமுக இருதரப்பு போட்ட சண்டையின் காரணமாக பாதியிலே முடிந்து விட்டது. அது உங்க தொகுதி மக்களுடைய முடிவாக நீங்க வந்து அவங்களுக்கு ஆதரிச்சுங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த கருத்தாய்வை நாங்கள் பாதியில் நிறுத்திட்டோமே, பாதியிலே நிறுத்தப்பட்ட ஒரு கருத்தாய்வு முடிவை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிமுன் அன்சாரி வந்து ஒரு நடுநிலை வகித்திருக்கலாம். ஏன் ஒருதலை பட்சமான முடிவு எடுத்து? நியாயமான ஒரு கேள்வி. எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து சசிகலா அம்மா அவர்களின் சார்பிலே அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அவருடைய தலைவர்களும் வந்து சந்திக்கிறார்கள். அதே போன்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய சார்பில் அண்ணன் மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் அண்ணன் மதுசூதனன் அவர்களும் வந்தார்கள். 2வது முறையாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் வருகை தந்தார்கள். இந்த நேரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்பில் நாங்கள் என்ன பேசணும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி உங்களை இயக்குகிறது என்று ஒரு குற்றச்சாட்டு வருகிறது, இதை நீங்கள் பகிரங்கமாக மறுக்க வேண்டும், மறுத்தால் நாங்கள் இந்த விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு ஏதாவது வழிவகுக்கும் என்று சொன்னோம். இது தொடர்பாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடம் நான் 3 முறை அலைபேசியிலே பேசினேன். கடைசி வரை அவர் இந்த விஷயத்தில் வாக்குறுதி தரவில்லை, மறுக்கவில்லை, மௌனமாக இருந்து விட்டார்கள். இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இயக்குகிறது என்று குற்றச்சாட்டில் வலிமை பெறுகின்ற பொழுது நான் எப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஆதரிக்க முடியும்? எப்படி நான் நடுநிலை என்ற முடிவு எடுக்க முடியும்? இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது முன்வைக்கும் பொழுது நீங்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தீங்க? எந்த மாதிரியான குற்றச்சாட்டை சொல்கிறீங்க? உண்மையில் சொல்கிறேன், ரமலான் நோன்பு நிறைவு செய்துவிட்டு மாலை 6:45க்கு இந்த செய்தி வந்த பொழுது துடிதுடித்து போய்விட்டேன். நம்முடைய நேர்மை தான் நம்முடைய அடையாளம். ஆனால் அதன் மீது ஆசிட்டி வீசக்கூடிய அளவுக்கு சரவண எம்எல்ஏ பண்ணிவிட்டார், ஏன் இப்படி செய்தான்ற குமுறலில் என் கண்கள் கலங்கி விட்டது. என் குடும்பத்தின் உள்ளவர்கள்லாம் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள்.
நண்பர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் நான் அறிக்கையில் கூட சொல்லியிருந்தேன், ஏன் அரசியலுக்கு வந்தோம் என்றெல்லாம் என்னுடைய ஆற்றாமையை நான் வெளிப்படுத்தியிருந்தேன். ஆனால் என்னுடைய நேர்மையை, என்னுடைய அணுகுமுறையை, என்னுடைய உண்மைத்தன்மையை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிந்த காரணத்தினாலே ஆதரவு குவிந்தது. சமூக இணையதளங்களில் 98% என்று அடித்து சொல்ல முடியும் ஆதரவை புரிந்தார்கள். அலைபேசியில் ஆதரவு தந்தார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் உட்பட, நான் பேரை சொல்லக்கூடாது, இந்த விஷயத்தில் நீங்கள் நேர்மையாளர் என்பது எங்களுக்கு தெரியும், சரவணன் எம்எல்ஏ குற்றச்சாட்டை நம்பவில்லை என்று சொன்னார்கள். அதன் பிறகுதான் நான் ஆறுதல் அடைந்தேன். சரி, இப்போ அதாவது ஜனாதிபதி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து நீங்கள் இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. வேறு அடுத்தடுத்து வர்ற காலகட்டங்களில் அந்த ஆதரவு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? எதிர்காலத்திலே அரசியல் எப்படி போகும் என்பதை யாராலும் யூகிக்க முடியாது. அரசியல் என்பது நிகழ்வுகளுடைய விளையாட்டு. இன்று ஒரு நிலைப்பாடு, நாளை ஒரு நிலைப்பாடு, நாளை தொடர்ந்து அதற்கு பிறகு ஒரு நிலைப்பாடு என்று மாறிக்கொண்டே இருக்கும். நாளை என்ன நடக்கும் என்பதை நம்மால் யூகித்து சொல்ல முடியாத ஒரு நிலையில் நிகழ்வுகள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். ரொம்ப நன்றி சார். பிஸியான ஷெடியூலில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்கள் அத்தனை பேருக்கும், உங்களுக்கும், உங்கள் நிறுவனத்தாருக்கும் என்னுடைய ரமலான் வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.